அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்த ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 150 இடங்கள் தான் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் கடலுக்கடியில் சென்றார், ஆகாயத்தில் பறந்தார், இரண்டுக்கும் இடையே உள்ள மக்களை மறந்துவிட்டார் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, ராகுல் காந்தி என்னவெல்லாம் கூறியிருக்கிறார்? உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் சற்று முன் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி இருவரும் இணைந்து ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பை தற்போது நடத்தியிருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமாக இந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் கடலுக்கு அடியில் சென்று வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆகாயத்திலும் பறந்து வருகிறார். ஆனால் இருவருக்கும் இடையே இருக்கும் மக்களை மறந்துவிட்டார். அவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை என்னவென்று பார்ப்பதற்கு அவருக்கு நேரமில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். மேலும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் நடந்த சில தினங்களில் பாஜகவிற்கு அந்தந்த சோதனை நடைபெற்ற நிறுவனங்கள் சார்பாக அது அனுகூலமானது வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் அதற்கு பின்னர் அந்த நிறுவனங்கள் மீதான விசாரணை எங்கு போகிறது என்றே தெரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது ராகுல் காந்தி இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மக்களவை தேர்தல் என்பது RSS பாஜக மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான ஒரு போட்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்தியா கூட்டணியானது பெருவாரியான தொகுதிகள் வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு குறித்தெல்லாம் பாஜகவிற்கோ பிரதமர் மோடிக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எனவும் ஒரு ஊழலின் தலைவராக பிரதமர் மோடி செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு கருத்தையும் தற்போது ராகுல் காந்தி தெரிவித்துள்ளதை முக்கியமாக பார்க்க வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது. அது குறித்த எந்த ஒரு கவலையும் பாஜகவிற்கு இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். சற்று சில வாரங்களுக்கு முன்னதாக பாஜகவிற்கு சுமார் 180 இடங்கள் வரை கிடைக்கும் என நினைத்தேன். ஆனால் தற்போது உள்ள சூழலை பொறுத்த அளவில் அவருக்கு 150 இடங்களுக்கும் குறைவாகத்தான் கிடைக்கும் போல என்று தோற்றுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக அகிலேஷ் யாதவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் பத்திரிகைகள் விவகாரத்தில் பாஜகவுடைய முகத்திரையானது கிளந்துள்ளது எனவும் பொய் கூறுவதும் கொள்ளையடிப்பதும் மட்டும்தான் பாஜகவுடைய தேர்தலாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அகிலேஷ் யாதவ் இன்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது காசியாபாத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பொழுது கூறியிருக்கிறார். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.